உலகம் முழுக்க 1,20,000க்கும் மேற்பட்ட பெண்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக பணியாற்றுவதாக கோவையில் 2 நாட்கள் நடைபெறும் CA மாணவர்களுக்கான சங்கமம் என்னும் தேசிய அளவிலான கருத்தரங்கில் மாணவர்கள் மத்தியில் தெரிவித்தனர். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் CA மாணவர்களுக்கான சங்கமம் என்னும் தேசிய அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியாவின் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் என்ற அமைப்பு இந்த கருத்தரங்கை ஒருங்கிணைத்துள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கருத்தரங்கில் முதல் நாளில் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இப்படிப்பு குறித்து தெரிந்து கொண்டனர். கருத்தரங்கில் வருமான வரி சட்டங்களில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் குறித்த கலந்துரையாடல், CA படிப்பிற்கான ஆர்வத்தை தூண்டும் வகையிலான சொற்பொழிவுகள், GST மற்றும் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு குறித்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது. கருத்தரங்கம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியாவின் முன்னாள் பிரசிடென்ட் ராமசாமி கூறுகையில், CA படிக்கும் மொத்த மாணவர்களில் 40% பேர் பெண்கள் எனவும், அது மட்டும் இல்லாமல் 1,20,000க்கும் மேற்பட்ட பெண்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக பணியாற்றுகின்றார்கள் எனவும், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பெண்களின் வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த வேலையாக திகழ்கிறது என்று கூறினார். பொருளாதார வளர்ச்சி காரணமாக 2047ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சுமார் 30 லட்சம் சார்ட்டர்ட் அக்கவுண்டுகள் தேவைப்படலாம் என ஆய்வறிக்கைகள் கூறுகின்றது எனவும், எனவே அந்த இலக்கை நோக்கி மாணவர்களை கொண்டு சேர்க்கும் வகையில் CA இன்ஸ்டிடியூட் ஆனது செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்திய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டுகளை உலக அளவில் கொண்டு சேர்க்கும் முயற்சியிலும் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா ஈடுபட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரம் 5 டிரில்லியனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் தொழில் நிறுவனங்கள் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்றும், எனவே நிறுவனங்களின் நிர்வாகம் மற்றும் பொருளாதாரத்தில் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்களின் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கும் என்றும், CA படிப்புகளுக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. குறிப்பாக பெண்கள் CA படிப்பில் ஆர்வம் காட்டுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. கலை, அறிவியல், வணிகம் என எந்த பிரிவில் பட்டம் பெற்றவர்களும் CA படிக்கலாம். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர்களும் CA படிக்கலாம். வருங்காலத்தில் மருத்துவம், பொறியியல் போன்று CA படிப்புகளும் போட்டி நிறைந்த படிப்பாக திகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். இன்ஸ்டிடியூட் சார்பாக உங்களெல்லாம் இன்னைக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா எங்களோட கோயம்புத்தூர் கிளையோட ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனோட கான்ஃபரன்ஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபார் CA ஸ்டூடெண்ட்ஸ். இது நடத்துறது யாருன்னா டெல்லி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஹோஸ்ட் பண்றது கோயம்புத்தூர் CA இன்ஸ்டிடியூட் ஹோஸ்ட் பண்றோம். ஸோ கோயம்புத்தூர் கிளையோட மாணவர் சங்கத்தின் தலைவர் தங்கவேல் அவர் இருக்காரு. சவுத் இந்தியாவுக்கு SIRCன்னு சொல்லுவோம். அந்த சங்கத்துக்கும் அக்ராஸ் சவுத் இந்தியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் தலைவர் திரு சுனில் மண்டவா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டிடியூட்ல சென்ட்ரல் கவுன்சில்னு ஒண்ணு இருக்கு. டெல்லியில சென்ட்ரல் கவுன்சில்னு சொல்லுவோம். அந்த சென்ட்ரல் கவுன்சில் இருந்து சவுத்ல இருந்து ஒரு 6 மெம்பர்ஸ் போவாங்க. அதுல இப்போ சவுத்ல இருந்து இருக்கிற ஒரே லேடி மெம்பர் மிஸ்ஸஸ் ஸ்ரீபிரியா குமார்னு சொல்லிட்டு அவங்க டெல்லி இன்ஸ்டிடியூட்ல ஷீ இஸ் இன் தி போர்ட் as a சென்ட்ரல் கவுன்சில் மெம்பர் ரெப்ரசென்டிங் தி சதர்ன் ரீஜன். அவங்க எல்லாம் கூட கோயம்புத்தூர்ல இருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு பிரசிடென்ட், அதாவது இன்ஸ்டிடியூட் ஆல் ஓவர் இந்தியா லீட் பண்ணதே ஒரே ஒருத்தர் தான், எங்க GR சார், CA ராமசாமி சார், பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் தி CA இன்ஸ்டிடியூட். கோயம்புத்தூர் பிரான்ச்சோட சேர்மன் விஷ்ணுஆதித்தன், செக்ரட்டரி நான் சர்வஜன், எங்க கமிட்டி மெம்பர்ஸ் அங்க இருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் 2 days நடக்குது CA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதை நான் சொன்னபடி நம்ம நிறைய செஷன்ஸ், டெக்னிக்கல் செஷன்ஸ், மோட்டிவேஷனல் செஷன் இதெல்லாம் நடக்குது. ஸோ இன்னைக்கு நமக்கு சீஃப் கெஸ்டா சாரும், கெஸ்ட் ஆஃப் ஆனரா சார் கேசவன் சார், இவர் HPCL ஃபார்மர் ஃபினான்ஸ் டைரக்டர். ஸோ